ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எப்பயுமே பிடித்தது ஒரு புத்தக ரிவ்யூ, இல்லைனா ஒரு விமர்சனம், இல்லைன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், இப்படி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருப்போம். இல்லைனா ஒரு சக்ஸஸ் மீட், இல்லைனா ஒருத்தவங்க ஏதோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிக் அச்சீவ்மெண்ட், இல்லைனா ஒரு வேர்ல்டு கப், ஒரு கிராண்ட் ஃபினாலே, இது போல ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தடவை நீங்கள் எந்த விதமான மைண்ட் செட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான துறை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த வேலைக்குமே போகாமல் ஏதோ வேறு ஒரு துறையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இந்த சொல்ல போகக்கூடிய 12 விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல யாருக்காவது ஒரு இடத்துல பயன்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் படிக்கும்போது எனக்கு இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் கோரிலேட் ஆகிற மாதிரி ஒரு சோல்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே போல் நான் ஃபீல் பண்ணேன். மேபி இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது தோணுச்சுன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ சொல்ல போகிற சென்டென்ஸ் 12 கோல்டன் சென்டென்ஸ். அதை நான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாற்றி படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ரைன்ஸ் ரெமைண்ட் அஸ் ஆஃப் challenges in life. Never ask for a lighter rain, just pray for better umbrella. That is attitude அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனமான ஒரு மழை பொழியும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழை லைட்டாக பொழிஞ்சால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம நல்ல மழை வேணும்னு வேண்டிக்கோங்க. ஆனால் அந்த மழையில் நீங்கள் கடந்து போகிறதுக்கு கையில் ஒரு குடம் இருக்கணும் இல்லையா, அதை மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுதான் ஆட்டிடியூட். அதை விட்டுட்டு எனக்கு மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்காதீங்க அப்படின்றாங்க. நான் சொல்கிற எல்லா சென்டென்ஸுமே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். பட் இங்கிலீஷில் ஆக்சுவல் மீனிங் உங்களுக்கு சோல்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். செகண்ட் ரூல், when flood comes, fish eats ants, and when floods reduce, ants eat fish. Only times matter. Just hold on. God gives opportunity to everyone. ஒரு மழை பெஞ்சு முடிச்சிச்சு இல்லையா, அடுத்தது என்ன வரும், சென்னை மாதிரி இப்போ வெள்ளம் வர மாதிரி வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு என்ன பண்ணணுமா, அந்த தண்ணிக்குள்ளே எறும்பு தவிர விழுந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுமா. காலங்கள் கரைந்து ஓடும். காலச்சக்கரம் சொல்ல என்னாகும், தண்ணி வடியும். தண்ணி வடிஞ்ச பிறகு என்னாகும், அந்த தண்ணியில் அந்த மீன்கள் எல்லாம் நிச்சயம் வெளியில் தரையில் அந்த கரையில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவாகும். எல்லாருக்குமே ஒரு காலம் வரும். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலி அதனுடைய தமிழ் விளக்கம் கூட நம்ம இன்னொரு இதில் பழமொழி விளக்கத்தில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒன்லி டைம் மேட்டர்ஸ், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், காட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். ஸோ உங்கள் டர்னுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையை மாறுறதுக்கான வாய்ப்பு கூடி சீக்கிரம் தான் இருக்குது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. அடுத்தது மூணாவது விஷயம், இன் தியேட்டர் வென் ட்ராமா பிளேஸ் யுவர் ஆப்போசிட் ஆஃப் ஃப்ரண்ட் சீட். அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டு தான் ஆப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. வென் ஃபில்ம் இஸ் ஸ்க்ரீன்டு யூ ஆப்ட் ஆஃப் த ரியர் சீட். யுவர் பொசிஷன் இன் லைஃப் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ், நாட் அப்சல்யூட் அப்படின்றாங்க. ஒரு தேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த சீட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எப்பயுமே தேட்டர் போனோடனே ஒரு பேக் சீட், விஐபி, இல்லைனா கோல்டு விஐபி சீட்டு, அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அதாவது பின்னாடி இருந்து பார்த்தாக்கா அந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதே ஒரு ஷோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ இல்லை ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு மியூசிக் சிஸ்டமோ இல்லை கண்டெஸ்ட்டோ ஏதோ ஒரு நடக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா சினிமாவை தவிர ஸ்க்ரீன் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ரியர் சீட், ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு தான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எப்பயுமே நீங்கள் முன்னாடி உட்கார்றீங்களா பின்னாடி உட்காரமான்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் எந்த விஷயத்துக்கு எப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அதுதான் மேட்டர். நீங்கள் எங்கே உட்காந்தாலும் அதே ஷோ தான். எவ்வளோ தூரத்தில் கம்ஃபர்டபுளாக உங்களால் பார்க்க முடியும், எவ்வளோ குவாலிட்டியாக பார்க்க முடியுன்றது தான் மேட்டர். நாலாவது விஷயம், ஃபார் மேக்கிங் அ சோப் ஆயில் இஸ் ரெக்வயர்ட், பட் டு க்ளீன் ஆயில் சோப் இஸ் ரெக்வயர்ட். திஸ் இஸ் த ஐனரி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இது ஒரு சோப்பு பிஸ்னஸ் தயாரிக்கணும், இல்லை சோப்பு நீங்கள் போடுற சோப்புக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆயில்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சயின்ஸ் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஹவு டு மேக் சோப் அப்படின்றத சாப்டர்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸில். அந்த சோப்பை தயாரிக்கிறதுக்கு ஆயில் தேவைப்படுமா. ஆனால் நீங்கள் கையில் க்ரீஸ் இதை போடலாம் சொல்லிட்டு எதை கையில் ஒட்டி வச்சுன்னா அந்த ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு திரும்ப சோப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அஞ்சாவது விஷயம், லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் பட் கிரியேட்டிங் த ரைட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையோ, ஒரு நண்பனோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்லை உடன்பிறப்புகளோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் கமெண்டட் பை டிஃபால்ட் சாய்ஸ். அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரைட் பர்சனுங்கிறத நீங்கள் எப்படி உருவாக்கிக்க முடியும், ஒரு நல்ல தரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்கள் உருவாக்கிங்கிறத பொறுத்து தானே தவிர, அது இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருப்பான், என்னோடய மைண்ட் செட்டுக்கு அவன் செட் ஆக மாட்டான், நோ ஹீ இஸ் நாட் வித் மை ஆட்டிடியூட், நோ ஹீ இஸ் நாட் மை லெவல் அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு ரைட் பர்சனை நீங்கள் டிசைட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறத விட, அந்த பர்சன் கூட இல்லை உங்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட் கூட ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆறாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் ஹவ் வி கேர் இன் திஸ் பிகினிங் பட் ஹவு மச் வி கேர் அபவுட் எண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் ஹவ் வி கேர் இன் திஸ் பிகினிங் பட் ஹவு மச் வி கேர் டில் தி எண்ட். அந்த டில் தி எண்ட் வேர்டு தான் நான் விட்டுட்டேன். சரி, ஓகே. ஒரு நபரோ, ஒரு உறவோ, இல்லை ஒரு நட்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ கேரிங்காக இருக்குன்றதை பற்றி யாரும் உங்களை கொஷின் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே ஸ்லோவாக தான் அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். பட் அது டில் த எண்ட் அந்த பாண்டை நீங்கள் உங்களால் பிரேக் பண்ண முடியாமல் கண்டினியூ பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏழாவது கோல்டன் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் n+1 சொல்யூஷன் வேர் இஸ் n இஸ் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தட் யூ ஹாவ் ட்ரைட் அண்ட் 1 இஸ் தட் யூ ஹாவ் நாட் ட்ரைட். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஏழாவது விஷயம். நிறைய கார்ப்பரேட் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த கார்ப்பரேட் லைஃப்பில் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்தா வேணாலும் இருக்கலாம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், ஆனால் உங்களால் சில விஷயம் சால்வ் பண்ணாத முடியாத மேட்டராகவும் இருக்கும். எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மொழியில் யாரோ ஒருத்தர் அதே கம்பெனியில் இருக்கிறவரால் அவரை சால்வ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்போல்லாம் உங்களால் ஒரு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இந்த n+1 ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. வாட் இஸ் n அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சொல்யூஷனை அந்த ப்ராப்ளத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. +1 அப்படின்னா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியல, அந்த +1ன்றவன் நம்ம ட்ரை பண்ணாமல் எவனோ ஒருத்தர் ஆன்சர் வச்சுருப்பான், அவன் ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தட் யூ ஹாவ் ட்ரைட் அண்ட் 1 இஸ் தட் யூ ஹாவ் நாட் ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு விடை இருக்குது அப்படின்ற n+1 ஃபார்முலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதையும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எட்டாவது பாயிண்ட் என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா, வென் யூ ஆர் இன் ப்ராப்ளம் டோன்ட் திங்க் இட் இஸ் தி எண்ட், இட் இஸ் ஒன்லி பெண்ட் இன் லைஃப் அப்படின்றாங்க. இப்போது எல்லாத்துக்குமே லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் வரும், நான் சொல்லி தான் தெரியல, எல்லாத்துக்குமே தெரியும். பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம, இட் இஸ் ஒன் கர்வ். அதோ ஒரு மலை ஏற்றத்தில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெண்டு கர்வ் வரும், அதோட முடிய போகிறது கிடையாது அந்த ரோடு. ஜஸ்ட் அதுவும் லைஃப்பில் ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி தான், ஒரு யூட்டர்ன் அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். சரி, 9வது பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட் இஸ் காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, என்னடா இது இங்கிலீஷில் படித்தா கரெக்டாக இருக்குது, தமிழ் எப்படி சொல்கிறது இதை? சரி, மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாங்கன்னா, கடவுள் கொடுப்பார் மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் பெற்றுக்கொள்வான் கடைசியில் மறந்து விடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரைமிங்காக இருக்குது. தமிழில் சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, இதை அந்த ரைமிங்கான வேர்ட்ஸ் மாதிரி இதில் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட் இஸ் காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ். ஓகே, 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்லி 2 category ஆஃப் பீப்புள் ஆர் ஹாப்பி இன் திஸ் லைஃப், த மேட் அண்ட் த சைல்டு. பி எ மேட் டு அச்சீவ் எ கோல், பி எ சைல்டு டு என்ஜாய் வாட் யூ அச்சீவ் அப்படின்றாங்க. உலகத்தில் 2 மக்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒன்று பைத்தியக்காரன், இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தை. எப்போயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோலை நோக்கி நீங்கள் போகும்போது ஒரு பைத்தியக்காரத்தமாக உங்கள் கோலை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அந்த கோலை ரீச் பண்ண போது ஒரு குழந்தை மாதிரி அதை என்ஜாய் பண்ணி உங்களுடைய சக்ஸஸை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. சரி, 11வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
never play with feeling of others. You may win but lose the person for lifetime அப்படின்றாங்க. சில வாட்டி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுவோம். அது நமக்கே தெரியாது சில வாட்டி. பட் ஆனால் அவங்க சில வாட்டி நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும். சரி, நம்ம ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்குமோன்னு சில வாட்டி சொல்லிவிடுவாங்க. நீ அன்றைக்கி அப்படி சொன்னேன், இன்றைக்கி இது எப்படி சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மேபி அவங்க பிலீவ்னஸ் நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறது குத்தி காட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள நீங்கள் ஹானர் பண்ணாமல் இரிட்டேட் பண்ணுற மாதிரியான இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறது பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு சந்தோஷப்பட்டு ஜெயித்த மாதிரி தெரியும். பட் உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த நபரையை அதுக்கப்புறம் உங்களால் அந்த ஸ்டேஜில் வேறு இடத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஸோ நெவர் ப்ளே வித் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். யூ மே வின் பட் லூஸ் த பர்சன் ஃபார் த லைஃப் டைம் அப்படின்ற ரூல் இது கொஞ்சம் பர்சனலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, லாஸ்ட் and final and golden rule, what it is: there is no escalator to success, only steps அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ வெற்றிக்கான மிகப்பெரிய பாதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மின் தூக்கின்னு சொல்லலாமா? லிஃப்ட்டுக்கு பேர் தான் மின் தூக்கி. எஸ்கலேட்டருக்கு என்ன சொல்லலாம்? இந்த நகரம் படிக்கட்டுற மாதிரிலாம் நீங்கள் ஏறி உட்காந்தவொடனே போகிற மாதிரியான வாய்ப்பெலாம் கிடையாது. இட் இஸ் அன் ஸ்டெப். உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் ஒவ்வொரு படியாக நீங்களே கால் பதித்து நீங்களே சுயமாக உழைத்து முன்னேற வேண்டுமே தவிர உங்களை யாராவது தூக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 9th ஃப்ளோரில் கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருவாங்க, இல்லை பல்காக 100th ஃப்ளோரில் கொண்டு விட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம். வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை நோக்கி முதலடியை எடுத்து வையுங்கள். இந்த 12 ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படியுமே கோரிலேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். எனக்கு பிடிச்சது 7வது பாயிண்ட். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.